விஜய் இப்போ சிஎம் ஆகி ஒரு 20 இயர்ஸ் ஆகிருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்கதா நினைக்கிறீங்க? பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பெட்டராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லாவே போகுது. வந்தவுடனே அவர் சொல்லாததெல்லாம் கூட செய்கிறாரு. வந்து டாஸ்மார்க் கடையெல்லாம் நிறைய மூடி இருக்காருல்ல, நல்லாவே போகுதுண்ணா. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? கோரிக்கைகள் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லேடிஸ் பாதுகாப்புக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாருல, அதுவே நல்லா இன்னும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குண்ணா. இப்போ டிஎம்கேக்கு ஓட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து விஜய்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே நினைக்கிறீங்களா? இல்லை டிஎம்கேவே இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு? ஓகே தான், நான் விஜய்க்கு பண்ணதே நல்லது தான். நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 டேஸாக வந்து இவர் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இவர் வந்த பிறகு அதுவே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கா? இல்லைண்ணா, நிறைய மாற்றங்கள் தான் இருக்குது, சேஞ்சஸாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சத்தியமாக நல்லா இருக்கணும். அவர் எப்போவுமே ஆட்சியில் இருக்கணும். எனக்கு அவரோட தான், அவருடைய கடவுள் தான், அவர் தான் எப்போவுமே இருக்கணும். அவர் இந்த எல்லா மக்களுக்கு நல்லபடியாக சேவை செய்யணும், எல்லாருக்குமே. சரி, இந்த இந்தியா ஃபுல்லாக அவர் தான். அவரே இப்போ சாட்சியாக இங்கே கடவுள் இறங்கின மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் நல்லா தான் பண்ணிட்டுருக்காருங்க. மற்ற அரசியல் கட்சியை விட இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. மக்களுக்கு நல்லா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வேறு என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் நிறைய சைன் பண்ணியிருக்காரு. இந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுறது, நல்ல விஷயந்தான். அது நான் வரவேற்கிறேன். இன்னும் எதிர்பார்க்கறது என்னென்னா, பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம். இலவசத்தை கொடுக்கறத விட இலவசத்தை கட் பண்ணிவிட்டு மெடிக்கலுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னும் சுகாதாரம் இல்லை மெடிக்கல்லாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பல ஸ்கூல் வந்துட்டு இன்னும் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. டாய்லெட்டில் இன்னும் சரியில்லாமல் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணலாம். மற்றபடி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, பரவாயில்ல. ரோடு சரி பண்ணலாம். ரோடுங்களா சரியில்லை, ஒரு சில ரோடெல்லாம் சரியில்லாமல் இருக்குது. இன்னும் வரது அடுத்த மாதம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் மழை காலம் வரும். அதுக்குள்ளே சரி பண்ணாங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கும். வரதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசினார். ஆமாம், இவர் வந்த பிறகு இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கும். இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கொஞ்சம் படிப்படியாக தீரங்கிற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது இல்லை. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை மிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா இவர் ஓட் பண்ணது? இல்லை, எந்த கவர்மெண்ட்டுமே மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. டிஎம்கே இருக்கும் போதும் ஓகே தான் தோணுச்சு, நல்லங்களை. பட் அவங்க செய்யாததை இவங்க செஞ்சாங்கன்னா ஓகே. இவங்க மக்கள் வந்துட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க? அவங்க செய்யாததை ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுனால தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் நம்புவோம் நம்ம. ஒரு என்டிகே பார்ட்டி சீமான் ஒருத்தர், அவரை பற்றி சீமான் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லைங்க. ஒரு சீட் கூட வின் பண்ணல. என்ன ரீசனாக இருக்கும்? அவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறதால இருக்கலாம். கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிவிட்டு செயலில் இது பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. வெல்கம். விஜய் வந்து சிஎம் ஆகி ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. எப்படி நடந்துட்டு இருக்கதா நினைக்கிறீங்க தமிழ்நாடு? நல்லா இருக்குது. இது வரைக்கும் புதுசாக இப்போ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் வெறும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் பார்த்துட்ருக்குறோம். இது வந்து புது கட்சா வந்து இவர் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் இந்த மதுக்கடை மூடுறேன்னு சொல்லவே இல்லை. அது வந்த உடனே மூடி இருக்கிறாரு. அது வந்து நிறைய ஜனங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்துருக்குது. ஒரு இது ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கடை மூடுறதுக்காக 40 வருஷம் ஒருத்தவங்க போராடி இருந்துக்கிறாங்க. அதை மூடி இருக்கிறதா சொல்கிறாங்க ஈஸியாக. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ மந்தவெளியில் ஒரு 1.5 வருஷமாக போராடணும் நாங்கள் கூட மூட சொல்லி எது பண்ணி. ஆனால் அது சொல்லாமலே இப்போ செஞ்சுக்கிறார் விஜய். அது ரொம்ப சிறப்பான விஷயம். அது பாராட்ட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன்னு அந்த லேடிஸ் பாதுகாப்புக்கு அது நாள் தள்ளி போகிறது கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும். அந்த மாதிரி இதில் இன்னொரு விஷயம், இப்போ இவ்வளோ இது சிறப்பாக செய்யறதில்ல, விலைவாசி ஏற்றாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்போ இன்றைக்கி பெட்ரோல் டீசல் ஏறிச்சு, அதுக்காக ஏறுது. ஆனால் தமிழ்நாட்டில் வேறு மற்ற அத்தியாவசிய பொருளெல்லாம் விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கணும். அவர் அதை கொஞ்சம் கவனிச்சாலே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் சேஞ்ச் ஆகி பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு வேளை டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் நிறைய விஷயங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். அந்த பெண்களோட விஷயங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது அப்போ எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். இல்லை, அது இப்போவும் கண்டினியூ ஆகுதில்ல. கொடுக்குறது ஃப்ரீ கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். நாடு சுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். அதுதான் அது இப்போ நடந்துகிட்ருக்குதுல்ல. அது இவ்வளோ நாள் வந்து அவங்க ஆட்சியில் சொல்கிற விஷயத்த கூட போய் அமைச்சர்கள்லாம் போய் பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ ஒவ்வொரு அமைச்சரும் நேரடியாக பார்க்குறாங்க. இப்போ போன வாரம் கூட திருச்செந்தூரில் போய் பார்த்துருக்கிறாரு அமைச்சர். அதெல்லாம் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். அவரே போய்ட்டு செக் பண்ணுறது, அந்த பிரபு செஞ்சிட்ருக்கிற விஷயம்,
அந்த மாதிரி அமைச்சருங்களே இறங்கி செய்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நாடு சுத்தமாயிட்டு வருது. 20 நாளில் இவ்வளோ பெரிய செஞ்சவங்க 5 வருஷத்தில் நாடே மாறிடும். ரொம்ப சிறப்பாகும். மெரினா பீச்சில் இருக்கிறேன். அண்ணன் டாக்டர் பிரகொண்டன் வந்து அமைச்சராகிட்டார். இப்போ அவர் ஊர் பக்கத்து ஊர் தான், நான் ஆந்த ஊர் தான். நல்ல மனிதர் அவர். சீமானை வந்து அவர் ஏற்று போட்டி போட்டார், அவர் டெபாசிட்டே இழந்துட்டார் சீமானை. டாக்டர் பிரகொண்டன் வந்து நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காரு. காரைக்குடி தொகுதியில் எல்லா ஊருக்கும் செஞ்சுருக்காரு. நம்ம ஊர் பக்கத்தில் தான் அவர். நல்ல மனிதர். விஜய் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. விஜய் மாதிரி அவரே ஃபாலோ பண்ணுறாரு டாக்டர் பிரகொண்டன் வந்து. நல்ல மனிதர். நான் அவருக்காண்டி தான் உயிராக ஓட்டு போட்டு வந்தேன். விஜய் என் தலைவன், என் உயிர், எங்கள் அண்ணன் வந்து விஜய் தான். அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்து டாக்டர் பிரபு வந்து என் பக்கத்து ஊர் எங்கள் அண்ணன். அவர் விஜய் எப்படியோ அதே மாதிரி எங்கள் அண்ணனும் பிரபு. அவங்க ஆட்சியை வந்து சூப்பராக அமையணும், நல்லா இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.